வணக்கம். ஒருவருடைய உடல் எப்பவுமே ஆரோக்கியமா பழுதுபடாமல் இருக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் முக்கியம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆகாரம், 2வது ஒழுக்கம். ஒழுக்கம் அப்படின்னா காலையில சீக்கிரமா எழும்புறது, காலையிலே குளிக்கிறது, நல்ல ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுறது, அந்தந்த நாளுக்குள்ள பணிகளை செய்யறது. இது ஒழுக்கத்துல வரும். 3வது நித்திரை. இது 3மே கரெக்டா இருந்தா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நித்திரையில 2 வகை இருக்கு. ஒண்ணு நித்திரை பங்கம், இனியொன்னு நித்திரை இன்மை. அதாவது ஃபுல் நைட்டு தூங்காம இருக்கிறது நித்திரை இன்மை. நித்திரை பங்கம் அப்படிங்கிறது ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ். இது பெரும்பாலும் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு, நிறைய பேருக்கு ஏதாவது பெயின்னால நைட்டு ஒழுங்கா தூங்காம இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் உண்டாகும் அப்படின்னா, புத்தி தெளிவின்மை உண்டாகும், ஐம்புலன்கள்ல ஒரு சோர்வு, பசி மந்தம், மயக்கம், முக்கியமா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. பல நோய்கள் வேட்டை நாய்கள் கவ்வுவது போல கவ்வும். ஒழுங்கான தூக்கம் இல்லை, நான் அடிக்கடி முழிச்சுட்டே இருக்கேன், இல்லைனா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நைட்டு ஒழுங்காக நம்ம தூங்கலைன்னா அடுத்த நாளுக்கான பணிகளை செய்ய நம்ம முடியாது. ஒரு நாள் தூக்கத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னா 4 நாட்களுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும். இதுவே மன அழுத்தம், அப்புறம் பல பிணிகள் வருவதற்கும் காரணமாக இருக்கு. இதை போக்குறதுக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இளம் சூடான பாலில் 2 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் தூள் சேர்த்து கலந்து குடிக்கலாம். 2 சிட்டிகை அப்படிங்கும்போது நம்மளுடைய கை விரலில் இந்த 3 விரலையும் சேர்த்து ஒரு பிடி எடுக்கும்போது வரக்கூடியது 1 சிட்டிகை. இந்த மாதிரி 2 சிட்டிகை கலந்து டெய்லி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கலந்து குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை நீங்கும். நல்ல தூக்கமும் வரும். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நன்றி.